அப்படி அவங்க தங்களோட வீட்டுக்கு என்ட்ரி ஆனதுல இருந்தே ஏதோ ஒன்று சரியில்லை அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. மேலும் அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ரூஃப் டாப்ல இருக்கக்கூடிய ரூம்ல இவங்களோட டாட்டர் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு மேலே போறாங்க. பட் அவங்களோட ரூம்ல அவங்க இல்லை. அது மட்டும் இல்லாம இவங்களோட மகளோட ரூமை பார்த்த இவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ சரியில்லை அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட ரூம்ல ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே கலைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கு. ஸோ இதனால இவங்களோட மகளை ரொம்ப பயந்து தேடிக்கிட்டே வராங்க. இப்படியாக அந்த ஃப்ளோர்ல இருந்து கீழ் ஃப்ளோர்ல லாக்கர் ரூம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ரூம்குள்ள இவங்க தேடி பார்க்கும்போது அவங்களோட மகள் இவங்க எப்படி பார்க்க கூடாதோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்காங்க. முழுக்க ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆடைகள் கலைந்தபடி இருக்கு. இதை பார்த்த இந்த பெற்றோர்களுக்கு ரொம்பவுமே பெரிய அதிர்ச்சி கலந்த ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா வீடு பூட்டி இருக்கு, யார் உள்ள வந்திருப்பா, எந்த ஒரு ஃபோர்ஸ்டு என்ட்ரியுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் லாக்கருமே உடைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு இந்த ஒரு சினாரியோ பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது, யாரோ கொள்ளடிக்கிறதுக்காக கொலையும் செய்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது. உடனே இந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் போலீஸாருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அமர் காலனி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீசார் வந்ததா சொல்லப்படுது. உடல், முகம், கை, கால்கள் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே பயங்கரமான இன்ஜுரி அப்படிங்கிறது இருக்கு இந்த ஐஆர்எஸ் ஆபீசரோட மகளுக்கு. அப்படி இருக்கும்போது போலீசார் வந்த உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஆனா அங்க டாக்டர் இவங்க வரும்போதே இறந்துட்டாங்க, அதாவது பிராட் டெட் அப்படிங்கறத டிக்ளேர் பண்றாங்க.